Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 28 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை வர்றதுனால எப்படி கருங்கும்னு ஆயிடுச்சு பாருங்க. அதுக்குள்ளயுமே மழை வர்ற மாதிரி இருக்கவும் சூட்டையும் கலப்புது, மழையும் வருது. டெய்லி இப்படியே புலம்பிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஒரு ஒரு கிளைமேட் அப்படின்னா நம்ம அதுக்கேத்தாப்புல போயிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அது ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்குது. அப்படிதான் அது இருக்குது. மைக் ஆன் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கிறேன். சரி வாங்க. வெஜ் ஆம்லேட் வந்து நீங்க பண்ணதை பார்த்து நான் செஞ்ச சிஸ்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவேங்க வெஜ் ஆம்லேட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம முட்டைக்கோசு, கேரட், கொடை மிளகா இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த கடலை மாவு போட்டு நம்ம பண்றது உண்மையாவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆம்லேட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியா இருக்கும். சீக்கிரமா பண்ணிடலாம், டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்குன்னு நிர்மலா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, பாப்பாவையும் நல்லா பாத்துக்கோங்க. அப்புறமா பேசலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து நாங்க அரைச்சு வறுத்தரைச்சுதானே பண்ணுவோம். நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கீங்க, ரொம்ப வித்தியாசமா எல்லாமே சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வறுத்தரைச்சுதான் நாங்க வந்து பண்ணுவேன் நானு. அது மாதிரியும் நிறைய பண்ணிருக்கேன். சரி, நேத்து வந்து சிம்பிளா எல்லா மசாலாவுமே இருந்தது இல்லையா, சோம்பு மட்டும் வறுத்து நுணுக்கிக்கிட்டேன் நானு. சோ மத்தபடி எல்லாமே இருந்தது. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நைட்டுக்கு தோசைக்கெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஸோ சம்டைம் வித்தியாசமா பண்ணணும் இல்லையா, ஒரே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பண்ணுவேன் நானு. ஸோ நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் நம்மளோட வீடியோ. அதனாலதான் உங்களுக்கு வந்து என்னோட குக்கிங் வந்து வித்தியாசமா தெரியுது. ஆனா நிறைய ரெசிபிஸ் நான் வந்து மிக்சடா நான் பண்ணுவேன். நானு ஒரே மாதிரியே பண்ண மாட்டேன். ஸோ அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டன் எல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய்லாம் அப்புறம் அந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்க்கறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து அதிகமாயிடும். சோ அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா நேற்று மட்டன் குழம்பு அந்த ஈரல் எல்லாமே வச்சிருக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் களி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லோ கலோரிஸ், அது வந்து நமக்கு வந்து கலோரிஸ் பேலன்ஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மட்டன் இதெல்லாம் ஹெவியா சாப்பிட்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. திருஷ்டி சுத்தி போடுங்க சிஸ்டர், ஒரு சூப்பர் லைஃப் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையாதாங்க சொல்லணும்னா இந்த வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. எல்லா வேலையும் பிள்ளைங்களை வந்து பாக்குறது வந்து பிள்ளைங்களுக்கு நான் வந்து அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதுக்கு ஒரு தாய் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதுக்கு அதே மாதிரி அவரும் பண்ணுவாரு. சோ அது இதுல எல்லாம் ஒரு இதுவுமே வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துதான் பார்க்கணுன்றது அவராவே எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நேத்து கூட சொல்லியிருந்தீங்க எல்லாருமே, நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து அப்பா அம்மா இல்லாம ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்தது அதுன்ட்டு. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இப்ப ஹஸ்பண்ட் வந்து நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது மாதிரிதான் சிஸ்டர் எனக்குமே. சோ அதுதான், ஒண்ணு இழந்தா ஒண்ணு அதை விட பெருசா கிடைக்கும்ன்ற ஒரு இது மாதிரிதான். அந்த மாதிரிதான் வந்து சோ எல்லாமே வந்து செய்வாங்கங்க. இப்ப கூட நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் போடும்போது ரெசிபிஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே பாத்துக்கிறேன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நான் உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு, அதனால நானே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுலாம் செஞ்சுட்டு இருப்பேன். இல்லைன்னா அவருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரின்ட்டு அப்படி போயிட்டு இருக்குங்க. அதனால அந்த ஒரு ஈக்குவலா தான் இருப்போம் நாங்க. அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருந்த டைலாக், சண்டே ஆனா கிரிக்கெட் விளையாட போற பசங்க எங்க, என்னோட சின்ராஸ் எங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சமைச்சு போறோம். உண்மையாவே சொல்லணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஆயிட்டாருங்க.
உண்மையாவே நாங்கெல்லாம் ஏன் போக மாட்டீங்கன்னு சொன்னா கூட அவர் வாட்டு அப்படியே இருந்துக்கிறாரு. ஒரு பைக் ஒர்க் ஷாப்க்கு போனா கூட எங்களை தான் கூட்டு போவாரு. ஒரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு டிஷர்ட் ஒரு அதுக்கும் நாங்க தான் எல்லாத்துக்குமே எங்களை கூட்டிட்டு தான் போவாரு. அந்த மாதிரியே ஒரு இதுலதான் நாங்க இருக்கோம். சோ நானும் அதே மாதிரிதான் இது இந்த ரவுண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. அவர் எங்கேயுமே போக மாட்டாருங்க. இதுதான் எங்க ஃபேமிலி. இதுதான் ஃபேமிலியை விட்டா ஆபீஸ விட்டா இங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து ஒரு கடைக்கு போனா கூட எங்களே இழுத்துட்டு தான் போவாரு. வாமா வா நீ வெளியில போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடும். நீங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்குறீங்க, பிள்ளைங்க வீட்டுலயே விடுது, அப்படியே ஒரு ரவுண்டு. நேத்துலாம் நைட்லாம் வந்து ரவுண்ட்ஸ் போனதுனால எதுக்கு போனோம்னே தெரியாது. சும்மாதான் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். உள்ளே கிடக்குறீங்கன்ட்டு ஒரு 4-5 ரவுண்டு இதே ஏரியா வடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான். சோ வீடை விட்டு ஆபீஸ் விட்டா வீடு. அப்புறம் வேற எங்க போனாலும் எங்களை தூக்கிக்கிட்டே தான் போவாரு. அது வந்து அவரோட பைக் வேலைக்காக போனா கூட எங்களை தான் தூக்கிட்டு போவாரு. அந்த மாதிரி அது அப்படியே நாங்க என்னங்க பண்றது. சோ அந்த நம்ம நினைக்கிறாங்க. சோ அது வந்து உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. ஆனா ஒரு சிலர்லாம் வந்து ஏன் வெளியிலே போக மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போனாலாம் சண்டை போடுற ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது அவங்களோட இது. ஆனா எங்க வீட்டுக்காரர் போக மாட்டாருங்க. எங்களோட மட்டும் தாங்க இருக்கிறாரு. ஆனா நாங்க போங்கன்னு தான் சொல்லுவோம் எல்லாமே. நானா இருக்கட்டும், என்னோட மாமியாரா இருக்கட்டும். ஆனா அவர் வந்து அப்படியே டோட்டலா எங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு கொள்ளு ரசம் வந்து நாங்க பெங்களூர் சைட்லன்னா வந்து வேக வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். வேக வச்சும் நான் ஆல்ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர். சோ இப்பவும் வறுத்தும் பண்ணலாம், வேக வச்சும் வந்து பண்ணலாம். சரிங்களா? நான் 2 விதமாவுமே நான் செஞ்சிருக்கேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் சிஸ்டர். கருப்பு கவனி கஞ்சிக்கு வந்து அவங்க ஒரு சிஸ்டருக்கு அது தெரியாது போல. அவங்க சொல்லியிருந்தாங்க கருப்பு கவனி, அப்புறம் வந்து பச்சை பயிறு, பார்லி அரிசி, கொள்ளு, பெப்பர், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சு கஞ்சி குடிக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டர். சீரக சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்வு தொல்லை எல்லாம் இருக்காது. எல்லா இன்கிரீடியன்ட்டும் சேர்த்து பண்ணலாம். சரிங்களா? உங்களோட பேரண்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லவும், உங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லவும் எனக்கு இங்க அழுகையா வந்துட்டு இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி 2-3 சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அவ்வளவுதான் ஃபீல் பண்ணாதீங்க. உண்மையாவே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ. அது இருக்கு, பாஸ்ட் வந்து நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. உண்மையாவே நான் சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஹஸ்பண்ட். உண்மையாவே சொல்லணும்னா அதுதான் நம்ம சிந்தனை கண்ணீர் இதற்கான பதில் அவர். அந்த உருவம் ஒரு ஆள் தான் எனக்கு. அதுதான் இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கணும். அப்புறம் எங்க சித்திங்க என்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதெல்லாமே உண்மையாவே லைஃப்ல வந்து பெரிய பெரிய விஷயம். அது நமக்கு கிடைச்சிருக்கு கடவுள் புண்ணியத்துல. நிறைய பேர் அப்பா அம்மா இல்லாட்டி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் பார்த்திருப்போம். ஆனா அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் நமக்கு இப்படி ஒரு ஃபேமிலியை கொடுத்து நம்மளை அரவணைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. சோ அவங்க பிள்ளைங்க அவங்க இது அப்படின்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. எங்களுக்கு அப்படியே ஈக்குவல் தான் பண்ணுவாங்க. எங்க சித்தி இப்படி இருக்காங்கன்னா எங்க சித்தப்பாலாம் அடுத்த வீட்டுல இருந்து வந்தவங்கதான். அந்த சித்தப்பா 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா பார்த்துப்பாங்க. எனக்கே ஒரு சிலம்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அப்ப நம்ம எவ்வளவு பிளஸ்டா இருக்கும் அப்படின்றதுதான். சோ அதனால யாரும் வருத்தப்படாதீங்க சிஸ்டர். நான் அதனாலதான் யாருக்கிட்டையுமே மேக்சிமம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். சொல்ல வேண்டிய ரொம்ப கடுமையான சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த யூடியூப் சேனல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்னேன். எப்பவுமே வந்து இழந்ததை நினைச்சுக்கிட்டே நம்ம இருக்கவே கூடாது. இருக்கிறவங்கள கொண்டாடிட்டு போயிடணும். இல்லாத நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து நம்ம காயப்படுத்திடக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது. இருக்கிறவங்கள கொண்டாடி நல்லபடியா வச்சுக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. சோ அது மாதிரி எல்லாருமே இருங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய ஷேர் பண்றதுனால தப்பு கிடையாது. சோ அதனால அதான் சொன்னேன். சரிங்களா? பேரண்ட்ஸ் இல்ல, அப்பா அம்மா இல்ல எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. எதனாலுமே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து என்னோட ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த ஒரு யூடியூப் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட். ஒரு வீடியோ மூலமா தான் நம்ம கனெக்ட் ஆனோம். ஆனா அவ்வளவு அன்பு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வார்த்தை நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு
அது வந்து ஒரு பெரிய வார்த்தைங்க, ஒரு பெரிய பலம், ஒரு ஒரு பெரிய சந்தோஷம். அத சொல்றீங்க எனக்கு நான் டவுன் ஆகும் போதெல்லாம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். தேங்க்யூ எல்லாருக்குமே. அப்புறம் சிக்கன் லிவர், அதாவது கோழி ஈரல் சாப்பிடாம மட்டன் ஈரல் சாப்பிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர், பிரீத்தி சிஸ்டர். உண்மைதான். ஆனா கோழி ஈரல்லையும் ஆட்டு ஈரல்லையுமே புரோட்டீன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து விட்டமின் ஏ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது என்னன்னா கோழி ஈரல்ல. சோ அதனாலதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதுக்காக அளவா சாப்பிடலாம், ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதுதான் சரிங்களா. மோர் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குடிக்கலாம், நல்லா வந்து கடைஞ்சு எடுத்த மோர் வந்து குடிக்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து நீங்க வந்து ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது எப்படின்னா, தமிழ் தெரியாதவங்க எப்படி பேசினா காமெடியா இருக்குமோ அது மாதிரி நானும் பேசுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில வந்து இப்ப நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரெஸ்பெக்டா கேக்குறத நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், நீ வர்றியா அந்த மாதிரி ஒரு எனக்கு நமக்கே தெரியாம அன்ரெஸ்பெக்டடா வாய்ஸ் நம்மளோட வார்த்தைகள் போகும். ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பண்றது. எனக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கும். யாருக்கிட்ட இது சம்பவம் நடந்திருக்கு, ஆட்டோக்கார பையா இருக்காருல்ல, அவரு கூட தான் இந்த அவருக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கம்மியா தான் தெரியும். இங்கிலீஷ் தெரியவங்கள்ட்ட ஓரளவுக்கு சமாளிச்சு பேசிடலாம்னு வச்சுக்கோங்களேன், பேசிடுவேன். அப்போ அவர்கிட்ட ஹிந்தி மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்குமா, அப்ப ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கம்மியா நான் சிரிப்பா இருக்கும். கூட்டிட்டு வா பையா அப்படின்ற மாதிரி, கூட்டிட்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கூட்டிட்டு வா பையா 2 மணிக்கு கூட்டிட்டு வா பையா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எவ்வளவு பையா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அன்ரெஸ்பெக்டடா கேட்கிற மாதிரி இருக்கும். அது காமெடியா தான் இருக்கும், ரசிப்பாங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிதாங்க. அதனால ஆனா எனக்கு வந்து ஹிந்தி எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே புரியுது. ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் கம்மி. ஏன்னா நான் இப்ப இருக்கிற சரௌண்டிங் மாதிரி இல்லைங்க, உள்ளேயே இருந்தாச்சு. நம்ம வந்து குவார்டர்ஸ் கொடுத்ததுனால அதுக்குள்ளேயே இருந்தாச்சு. தோட்டக்காரவங்க, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு அவங்க மட்டும்தான் வருவாங்களா. சோ அப்படியே இருந்தாச்சு. இப்ப இருக்க வீடுதான் நாங்க இந்த மாதிரி இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன், அதனால இந்த அளவுக்கு அது பேசுறேன். சோ பேசி சமாளிச்சிருவேன். அந்த அளவுக்கு ஹிந்தி தெரியும் சரிங்களா. அவ்வளவுதான். அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தீங்க. பாஸ்தா வந்து டெய்லி சாப்பிடலாம்னு வச்சுக்கிட்டுங்க. டெய்லி எல்லாம் வச்சுக்காதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் மில்லட்ஸ் வகைகள்ல கிரேவிங்காக சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. அதுவும் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாம் போட்டு நல்லா செய்யுங்க. தொடர்ந்து ஃபங்க்ஷனா வந்துட்டு இருக்கு சிஸ்டர், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னீங்க. சமாளிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. சோ அதுக்கேத்தாப்புல ப்ரிப்பேர்டா கட்டுக்கோப்பா நீங்க தான் இருக்கணும் சரிங்களா. ஏன்னா உங்களோட கோல் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும். சோ அதுக்காக தொடர்ந்து உழைப்பு கொடுங்க சரிங்களா. அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 28 days ஆச்சு, இன்னும் 2 days தான் இருக்குது நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ கரெக்டா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, எல்லாமே இருங்க. அதுக்கப்புறமா நான் வீடியோஸ்ல ஏதாவது ஷேர் பண்ணுவேன். ஸோ சீக்கிரமா பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம சரிங்களா. கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், லேடிஸ் ட்ரெஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்கள் ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த யூடியூப் நான் புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னாடி நான் இது வந்து இங்க இருந்து ட்ரெஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தருண் குட்டி பையன் பிறந்தானா, அதுக்கப்புறம் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன், ஏன்னா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ரொம்ப நான் அது ப்ராப்பரா வந்து வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமா இந்த தீபாவளிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வந்து கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் அப்போ டீட்டெயில்டா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.80 வந்து இருக்குது. சூப்பர்.
அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். சுடுதண்ணி அது கூட வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுட்ரு ரொம்ப 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்காக டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன். கவனுக்கு டைம் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால் அவன் 7:30க்கே கிளம்பணும். ஸோ ஒரு வதக்கு சட்னி மாதிரி தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா அவ்வளோதான். கொஞ்சமாக கடுகு வந்து பொரிய விட்டு அதை வதக்கி எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து தம்பிக்கு பாலும் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இட்லி வெந்துருச்சு. ஸோ அதை வந்து எடுத்துடலான்ட்டு இட்லி தூணி போட மாட்டேன். அதே சில்வர் அந்த பாத்திரத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெயும் தடவ மாட்டேன் நான். ஸோ ஆனாலும் சூப்பராக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சட்னியும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. குட்டி குட்டியாக 4 இட்லி சட்னியெல்லாம் வச்சாச்சு. ஏன்னா ஸ்கூலில் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக கவனும் அழகாக கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா வந்து கிளம்பி விட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நானும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி மதியத்துக்கு மொச்சப்பயிறு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஊற வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அப்படியே குக்கரை மூடி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வந்து பருப்பு வந்து ஊறிடும் மொச்சப்பயிறு. இதே மாதிரி ஏதாவது பயிர் வகைகள் ஊற வைக்கலான்னா அந்த மாதிரி சுடுதண்ணி இது பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஊறிடும். அதுக்கப்புறமா இட்லி சட்னிலாம் வச்சு ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் காஃபி போட்டு அம்மாச்சிக்கும் இட்லி சட்னி காஃபியோடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் மழை வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நல்லா வந்து 1 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நல்லா உடம்பு அசைச்சு நல்லா ஆக்டிவாக வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கலோரிஸ் வந்து நல்லா பேர்ன் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறமா சரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அந்த அன்னாச்சி பழம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு சின்னதாக 3 பீஸு, ஒரு பெரிய ஆப்பிள், ஒரு பெரிய கொய்யாக்காய், இதுவே சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும். காலைல இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. த்ரெட்டிங் பண்ணவுமே ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் வந்து காஃபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து பயிறு எப்படி அழகாக ஊறிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம், ஒரு 2-3 விசில். ஸோ உங்களோட குக்கரை பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டு மாடிக்கு வந்து வந்துட்டேன். சரி துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி தான் வந்து ஒரு செம்பு நிறையா வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி வந்து நல்லா குடிங்க சரிங்களா, கேப் போட்டு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு டக்குன்னு சமையல் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்களேன், மொச்சப்பயிறு சூப்பராக வெந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து இது பண்ணலாட்டா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி மொச்சப்பயிறு சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணியாச்சு. இப்போவும் புளிக்குழம்பு காரக்குழம்பு பண்ணுவேன் இல்லைங்க, ஸோ அதே மெத்தடில் தான் வந்து பண்ணேன்னா, ஸோ அதனால் ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணலை. ஸோ இந்த சைடு வந்து பீட்ரூட் பொரியலுக்கும் வந்து வதக்கி விட்டுட்டேன். எப்பவும் போல் மசாலா வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான். ஸோ அதையும் வந்து போட்டுட்டு நல்லா சுருள வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி அப்புறம் தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இந்த மசாலா தூள். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பீட்ரூட்டுக்கும் நல்லா வந்து எப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பீட்ரூட்டை நல்லா துருவி சேர்த்து அதையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் வந்து மொச்சப்பயிரை வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் நல்லா குழம்பு மொச்சப்பயிரும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு பீட்ரூட்டுமே நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. உப்பு போட்டு நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. சிம்பிளான பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கருவாடு போட்டால் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அவருக்கு மட்டும் குழம்பு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து நகர கருவாடு தான், அதுதான் வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கருவாடு போட்டு அப்படியே ஒரு கொதி விட்டோம்னா மனம் வந்து செமையாக இருக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு, எனக்கு அம்மாச்சி பசங்களுக்கெலாம். ஸோ அந்த கருவாடையும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இல்லைன்னு போட்டுட்டு தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கர்லேருந்து எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டேன் முன்னாடியே.
ஸோ டெய்லியும் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து பண்ணல. அப்புறம் கவன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே நல்லா குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டேன். அவங்களும் நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து எல்லாமே வச்சு பேக் பண்ணி லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மிஷினில் போட்ட துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேயே வந்து காய போட்டுட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி கிளைமேட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு. ஸோ நம்மளோட லஞ்சுக்காக ரவைக்களி தான் வந்து கிண்டுறேன். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் ரவையை போட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தாலும் கூழ் மாதிரி வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது களி மாதிரி வரும். இந்த மாதிரி செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்து கூட கிண்டிக்கலாம். அவ்வளோதான். ரவைக்களி, பீட்ரூட் பொரியல், வெள்ளரிக்காய் நிறையா வச்சு மொச்சப்பயிர் கருவாடெல்லாம் வச்சு சூப்பர் எம்மியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டுமே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முன்னாடியே வந்து பிள்ளைங்களுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா சோப் மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்டோன்னா வெது வெதுன்னு வர்ற வரைக்கும் அப்படியே நல்லா ஊறி இருக்கும். சைடில் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது குடிக்கிறேன். பேக் சைட் பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு. செம்ம மழை மேகமாக இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் டின்னர் டைம் ஆகிடுச்சு. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான் வைக்கிறேன். எப்பவும் போல் ஒரு கிளாஸ் தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் உப்பு போட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய கப்பில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மொச்சப்பயிர் வந்து ஒரு கிண்ணத்துலேயும் பீட்ரூட் ஒரு கிண்ணத்துலேயும் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் வந்து நைட் டின்னர் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சியில் நான் மோர் எதுவுமே கலக்கலை. ஒன்லி உப்பு மட்டும்தான். அதுவே செம்மையாக இருக்கும். சூப்பராக முடிச்சிட்டேன். அப்புறம் அவங்க எல்லாருக்கும் சாதம், மொச்சப்பயிர் குழம்பு, பீட்ரூட் பொரியெல்லாம் வச்சு இன்றைக்கி டின்னர் வந்து முடிச்சாச்சு. கையோட பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவியும் போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் எடுக்கிறோன்றனால அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவுக்கு பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.